வணக்கம். என் பெயர் சிவதர்ஷன். நீதிகதை 34 ஔவையார் கூறிய கொன்றை வேந்தனிலிருந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஒரு ஊரில் ஒரு பேக்கரிக்காரர் பால் கரைச்சி எப்படின்னா ½ kgக்கு பட்டர் வாங்குவார், க்ரீம் மேக்குவார், கேக் ஆக்கி விற்றுவார். இப்படியே நிறையா நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு டவுட் இருந்துச்சு. ½ kgன்னு சொல்லி விற்றுறானே, இது உண்மையாலுமே ½ kgயாக இருக்குமோன்னு சொல்லி வெயிட் மிஷினில் போட்டு போட்டார். அது என்னன்னு பார்த்தா 400 கிராம் தான் இருக்குது. ஆனால் இது என்ன 400 கிராம் தான் இருக்குது? போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொல்கிறாரு, தலைவரே நான் எப்படியும் இவர் கடையிலவே ½ kg பட்டர் வாங்குறேன், இவர் ½ kgன்னு சொல்லி விற்றுறாரு. நான் ஆனால் வெயிட் மிஷினில் போட்டு பார்த்தா 400 கிராம் தான் இருக்குது. நீங்கள் அவரை கேட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்புறம் அவர் கேட்குறாங்க, நீ என்னப்பா இது நீ எப்படி 400 கிராம்னு கொடுக்குறியாம்ல சொல்லி அவர் பால்காரர் சொல்கிறாரு, என்கிட்ட வெயிட் மிஷின் இருக்குது, ஆனால் தராசில் இதே கல்லில் இடகல்ல நான் இவர் கடையில் போய் வாங்குவேன் ½ kg பிரெட்டு. நான் ஒரு சைடில் பிரெட்டை வச்சு இன்னொரு சைடில் நான் பட்டரை வச்சு எடை பார்ப்பேன் சொல்கிறாரு. அந்த பேக்கரிக்காரனால ஒன்றுமே பேச முடியல. இருந்தால் அவர் இதை போய் ½ kgன்னு சொல்லி 400 கிராம் பிரெட்டு கொடுக்குறாரு. இதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். என்ன தெரியுது? நன்மை செஞ்சாலும் தீன்மை செஞ்சாலும் நம்மளுக்கு திரும்பி வந்தே ஆகும். இதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நன்றி.